இப்போ பார்க்க போகிற டாபிக் இம்யூனாலஜி. இம்யூனாலஜி இஸ் நத்திங் பட் தி பிரான்ச் ஆஃப் பயோமெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இதில் என்ன நம்ம ரீட் பண்ண போகிறோம், பயோமெடிக்கலில் நம்ம என்ன ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டடி அபவுட் தி மாலிகுலர் அண்ட் செல்லுலார் காம்பனன்ட்ஸ். ஓகேவா? அதாவது மாலிகுல்ஸ்னா என்ன, செல்ஸ் அப்படின்னா என்ன. நார்மலா ஹியூமன் பாடி எதால மேடப்பா இருக்கு அப்படின்னா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் செல்ஸ் என்னதான் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் டிஷ்யூஸ் இருந்தா ஆர்கன்ஸ் நிறைய இருந்தா ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆர்கனும் ஒரு சிஸ்டமா ஒரு ஃபங்க்ஷனை கேரி அவுட் பண்ணும். இதுதான் நார்மலா செல் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணுவோம். இதுல என்ன படிக்க போறோம் அப்படின்னா செல்லுலார் காம்பனன்ட்ஸ், அதாவது மாலிகுலர் அண்ட் செல்லுலார் காம்பனன்ட்ஸ் கம்பரைஸ் த இம்யூன் சிஸ்டம். இம்யூன் சிஸ்டம் அப்படின்னாவே ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இம்யூன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இம்யூன் சிஸ்டம் நார்மலா இம்யூனாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி இம்யூன் சிஸ்டம்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி இம்யூன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு ரீட் பண்றது பேர் தான் வந்துட்டு இம்யூனாலஜி. இட் இஸ் த பயோமெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் தி ஹோஸ்ட் டிபெண்ட் மெக்கானிசம். ஹோஸ்ட் டிபெண்ட்ஸ் மெக்கானிசம் அப்படின்னா நம்ம பாடியில எப்படி இம்யூனிட்டி வந்து ஃபார்ம் ஆகும், எத்தனை டைப்ஸ் இருக்கு, ஒன்னோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம ரீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இம்யூனிட்டி. வாட் இஸ் மை இம்யூனிட்டி அப்படின்னா இட் இஸ் த எபிலிட்டி ஆஃப் தி ஹோஸ்ட் டு ப்ரொடெக்ட் இட்செல்ஃப் அகேன்ஸ்ட் த ஃபாரின் ஆர்கானிசம்ஸ். ஏதாவது ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் நம்ம பாடிக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நம்மளோட இம்யூன் பவர் டெவலப் பண்றது பேர் தான் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆன்டிபாடிஸ் வில் பி ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இம்யூன் சிஸ்டம். இம்யூன் சிஸ்டம்ஸ் இஸ் நதிங் பட் தி மாலிகுல்ஸ். எப்படி நம்மளோட பாடியில ஆர்கன் சிஸ்டம் டெவலப் ஆனது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாலிகுல்ஸ், நெக்ஸ்ட் செல்ஸ், நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் த டிஷ்யூ, நம்பர் ஆஃப் டிஷ்யூ இஸ் known as the organs. Okay, it's provide the non-specific and specific protection against the microorganisms. அதாவது innate and acquired immunity அப்படின்னு டூ டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி நம்ம பாடியில டெவலப் ஆகும். எப்போ டெவலப் ஆகும் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஏதாவது ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் நம்ம பாடிக்குள்ள என்ட்ரி ஆகும் போது தான் இம்யூனிட்டி வில் பி ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாவே நம்ம பாடியில ஃப்ரம் பர்த்ல இருந்து இம்யூனிட்டி ஃபார்ம் ஆகும், இல்ல சம்டைம்ஸ் வந்து அவுட்டர் சோர்ஸ்ல இருந்து நம்ம இம்யூனிட்டியை அப்சர்வ் பண்ணிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல பிரான்ச்சஸ் பார்த்தோம்னா 3 பிரான்ச்சஸ் இருக்கு. ஒன் இஸ் த கிளினிக்கல், another one is the basic and serology அப்படின்னு 3 branches will be occurred in immunology அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹியூமன்ல இம்யூன் சிஸ்டம்ஸ் வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் இம்யூன் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன அப்படின்னா லிம்ஃபாய்டு ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 2 டைப்ஸ் இருக்கு, பிரைமரி செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன். அதாவது லிவர், ஸ்ப்ளீன், தைமஸ் இதெல்லாமே லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல 2 டைப்ஸ், பிரைமரி செகண்டரி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லிம்ஃபாய்டு டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் லிம்ஃபாய்டு செல் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்டா 2 இருக்கு. என்ன அப்படின்னா ஆன்டிஜென் அண்ட் ஆன்டிபாடி. இது எல்லாமே என்ன அப்படின்னா ஹியூமன் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இம்யூனிட்டி. நம்ம பாடியில என்ன டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி இருக்கு, அதுல எப்படி நம்மளுக்கு டிசீஸ் எகெயின்ஸ்டா நம்ம பாடியில அக்கர் ஆகுது அப்படிங்கறத ஒரு சின்ன டேப்லெட் காலம்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட் காலம் மட்டும் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் நெக்ஸ்ட் இதோட கண்டினியூவேஷன் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி. இம்யூனிட்டி இஸ் நத்திங் பட் தி ability of the host to protect itself against the foreign organisms. அதாவது ஏதாவது ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் நம்ம பாடிக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட பாடி உடனே என்ன பண்ணும், ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இட் இஸ் known as the immunity அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி இருக்கு. ஒன் இஸ் த innate immunity and acquired immunity. innate immunity otherwise known as the natural immunity அப்படின்னு சொல்லுவோம். acquired immunity அப்படின்னா நம்மளோட லைஃப் டைம்ல டியூரிங் த லைஃப் டைம்ல ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் acquired immunity அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் innate immunity could be classified into 2 defense. One is the barrier defense and internal defense அப்படின்னு சொல்லுவோம். barrier defense அப்படின்னா நம்மளோட ஸ்கின் அண்ட் மியூக்கஸ்ல செக்ரீட் ஆகிறது barrier defense அப்படின்னு சொல்லுவோம். internal defenseல பார்த்தோம் அப்படின்னா phagocytosis, interferons and innate leukocytes. அதாவது பாடிக்குள்ள என்ட்ரி ஆகிற ஆர்கானிசம்ஸ் எப்படி டெஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படின்னா 2 phases. ஃபர்ஸ்ட் 3 phases-ல ஃபர்ஸ்ட் இஸ் த phagocytosis அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து interferons is nothing but the proteins ஃபார்ம் ஆகிறது. நெக்ஸ்ட் வந்து innate leukocytes அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா acquired immunity. during the lifetime ல நம்ம பாடியில செக்ரீட் ஆகிற இம்யூனிட்டிக்கு பேர் தான் acquired immunity அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இஸ் the cell mediated immunity. cell mediated immunity is otherwise known as CMI அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. இட் could be classified into 2 types, T cells and MHC complex அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா humoral immunity, it's known as the B cells அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் T B cells is nothing but the leukocytes. leukocytesல 2 types இருக்கு. T leukocytes, T lymphocytes, B lymphocytes நம்ம சொல்லிருப்போம், படிச்சிருக்கிறோம் நம்ம. அதுல தான் வந்து T cells, B cells அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் இம்யூனிட்டி, ஆக்டிவ் அக்வயர்ட் இம்யூனிட்டி அண்ட் பாசிவ் அக்வயர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆக்டிவ் அக்வயர்ட் இம்யூனிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரொடியூஸ் பை ஒன்ஸ் ஓன் பாடி, நம்மளோட பாடியிலேயே ப்ரொடியூஸ்ட் ஆகிறது ஆக்டிவ் அக்வயர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்னொன்று பாசிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா சப்ளைட்ஸ் outside sources, அதாவது
வெளியிலேருந்து சோர்சஸ் ஃபுட் மூலியமா நம்ம எடுத்துக்கோம் இல்லை மெடிசின்ஸ் மூலியமா நம்ம எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பாசிவ் அக்வயர்ட் இம்யூனிட்டி. இதோட டியூரேஷன் பார்த்தா இதோட இம்யூனைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் டைம் தான் நம்ம பாடியில செக்ரேட் ஆகும். அந்த டிசீஸ் கியூர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பாடியில இருக்காது. ஓகேவா? Next, in the passive acquired immunity further classified into two types. One is the natural passive acquired immunity and artificial passive acquired immunity அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரல் பாசிவ் அக்வயர்ட் இம்யூனிட்டி இது நம்ம இந்த இம்யூனிட்டி நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஆன்டிபாடிஸ், அதாவது ஃபீட்டஸ் அம்மாவோட பாடிக்குள்ளார இருக்கிற ஃபீட்டஸ்க்கு இம்யூனோகுளோபுலின் IgA அப்படிங்கிற இம்யூனோகுளோபுலின், அதாவது பிளசென்டா வழியா இம்யூனிட்டி வில் பி ஃபார்ம்டு. ஓகேவா? என்ன இம்யூனோகுளோபுலின் அப்படின்னா இம்யூனோகுளோபுலின்ல 5 டைப்ஸ் இருக்கு. அதுல IgA இதுதான் இந்த பிளசென்டா மூலியமா மதர்ஸ்ல இருந்து ஃபீட்டஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய இம்யூனிட்டி. என்ன இம்யூனிட்டி அப்படின்னா நேச்சுரல் பாசிவ் இம்யூனிட்டி. நேச்சுரல் பாசிவ் அக்வயர்ட் இம்யூனிட்டி. இட் இஸ் த 1 மார்க் கொஸ்டின் கண்ணா. இதுல இருந்து கண்டிப்பா 1 மார்க் கொஸ்டின்ஸ் எப்பயுமே கேட்பாங்க. நீட்லயும் கேட்பாங்க, உன்னோட போர்டு எக்ஸாம்லயும் கேட்பாங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் இதுல. நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா நம்ம வேக்சின், BCG, போலியோ அதுக்கெல்லாம் வேக்சின்ஸ் எடுத்துக்கல. இந்த வேக்சின்ஸ்க்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் பாசிவ் அக்வயர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் அக்வயர்ட் இம்யூனிட்டியை ஃபர்தரா 2 டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன் இஸ் த நேச்சுரல் ஆக்டிவ் அக்வயர்ட் இம்யூனிட்டி அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவ் அக்வயர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா பை ப்ரீவியஸ் இன்ஃபெக்ஷன்ஸ். ஒன்ஸ் நம்ம பாடியில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கூடிய மெடிசன்ஸ் வந்து நம்மளோட மெமரி செல்ல டெபாசிட் ஆகும். ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா பை ப்ரீவியஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றது. ஓகே. நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா பர்டிகுலரான இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு மட்டுமே ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு இம்யூனிட்டிக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவ் அக்வயர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து ஜென்ரலா ஒரு டேப்லெட் காலம். இதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம இது ஒன்று பத்தியும், அதாவது ஒரு பேரியர் பத்தி அது நம்ம பாடியில எப்படி செக்ரேட் ஆகும், எப்படி மைக்ரோ ஆர்கானிசம்ஸை கில் பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன்று என்ன மாதிரி நம்மளுக்கு இம்யூனாலஜி, அதாவது இம்யூனோகுளோபுலினை ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இம்யூனிட்டி இஸ் நத்திங் பட் தி ஃபைட் அகேன்ஸ்ட் த பேத்தஜன்ஸ் காசிங் ஆர்கானிசம்ஸ் இஸ் நோன் அஸ் த இம்யூனிட்டி. அதில் 2 டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி இருக்கு, இன்னேட் இம்யூனிட்டி அண்ட் அக்வயர்ட் இம்யூனிட்டி. வி see the innate immunity இட்ஸ் ஃபார்ம் ரைட் ஃப்ரம் தி பர்த். எப்போ நம்ம பாடியில் அக்கர் ஆகும் அப்படின்னா ஃப்ரம் பர்த்லேருந்தே நம்ம பாடியில் செக்ரேட் ஆகிறது இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இட் இஸ் த டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆர் நான் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் நேச்சுரல் அண்ட் நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி. நேச்சுரல் அப்படின்னா ஃப்ரம் பர்த்லேருந்தே நம்ம பாடியில் செக்ரேட் ஆகிறதுனால தான் இதுக்கு இன்னொரு நேம் வந்து நேச்சுரல் இம்யூனிட்டி ஆர் நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி அண்ட் இட்ஸ் மெக்கானிசம். டைப்ஸ் பார்த்தோம்னா அதில் 4 டைப்ஸ் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி இருக்கு. One is the anatomical barrier and physiological barrier. Next is the phagocytosic barrier and inflammatory barrier அப்படின்னு சொல்லுவோம். First anatomical barrier அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து இட் குட் பி கிளாஸிஃபைட் இன்டு 2 டைப்ஸ், ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட ஸ்கின் அவுட்டர் மோஸ்ட் லேயர் இருக்கு பார்த்தியா, இந்த ஸ்கின் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேரியர் சொல்லுவோம். இட் ப்ரிவென்ட் த மைக்ரோப்ஸ் என்ட்ரி இன் அவர் பாடி. ஸோ இட் இஸ் நோன் அஸ் த இட் ஆக்ட் ஆஸ் எ பேரியர் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக pH பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னோட pH வந்து அசிட்டிக் 3 to 5 pHல தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட மியூக்கஸ் மெம்பரி நம்ம பாடியில் எங்கெல்லாம் செக்ரேட் ஆகுது அப்படின்னா இன் அவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட்ஸ் அண்ட் வெர்ஜினா, இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும் அப்படின்னா மியூக்கஸ் மெம்பரேன் வில் பி செக்ரேட்டட். திஸ் மியூக்கஸ் மெம்பரேன்ஸ் ஆல்சோ ப்ரிவென்ட் த என்ட்ரி ஆஃப் தி பேத்தோஜன்ஸ் இன் அவர் பாடி. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் எ பேரியர். தட் மீன்ஸ் த anatomical barrier அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிசியலாஜிக்கல் பேரியர்ல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த டெம்பரேச்சர். நம்ம பாடி டெம்பரேச்சர், நார்மலான பாடி டெம்பரேச்சர் இன்ஹிபிட்ஸ் த growth ஆஃப் தி மைக்ரோ ஆர்கானிசம். நார்மல் பாடி டெம்பரேச்சர், நம்மளோட நார்மல் பாடி டெம்பரேச்சர் இந்த எவ்வளவு அப்படின்னா 96 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட நார்மல் பாடி டெம்பரேச்சரும் பேத்தஜன்ஸோட growth வந்து இன்ஹிபிட்ஸ் பண்ணும். அதே மாதிரியே ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபீவர். எப்பெல்லாம் ஃபீவர் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்பெல்லாம் நம்மளோட பாடிக்குள்ளார என்ட்ரி ஆகிற பேத்தஜன்ஸையும் டெஸ்ட்ராய் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா pH ரெடியூஸ், அதாவது லெஸ் pH அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாடியில் ஸ்டொமக்ல செக்ரேட் ஆகிற முக்கியமான ஆசிட் என்ன அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இந்த ஆசிட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பேத்தஜன்ஸ் உள்ள என்ட்ரி ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணுறது தான் இந்த ஆசிட்டோட மெயின் ஃபங்க்ஷன். இன்ஜெஸ்ட் த மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Next one is the clinical mediators. Clinical mediator means lysozyme and interferons. Lysozyme interferons எங்க present இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஐஸ்ல இருந்து வர டியர்ஸ்லயும் மவுத்ல செக்ரேட் ஆகிற சலைவரி அமைலேஸ், சலைவாலையும் என்ன என்சைம்ஸ் இருக்கும் அப்படின்னா லைசோசைம் அப்படிங்கிற என்சைம்ஸ். இந்த என்சைம்ஸும் தென் interferons is nothing but the proteins அப்படிங்கும். செல்லில் வந்து செல் வால்ல என்ன இருக்கும் அப்படின்னா pores. That means entry and exist of the substance. ஓகேவா? இது ரெண்டுமே மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா உள்ள என்ட்ரி ஆகிற மைக்ரோப்ஸ் வந்து மைக்ரோப்ஸ் fight against the pathogens is known as the
physiological barrier அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Next one is the phagocytic barrier. Phagocytic barrier அப்படின்னா special type of cells and phagocytose microbes. ஓகேவா, நம்ம பாடியில special type of cells will be presented. It act against the pathogen, disease causing pathogens அப்படின்னு சொல்லுவோம். Next one is the inflammatory barrier. Inflammatory barrier அப்படின்னா என்ன அப்படின்னா tissue damage. Tissue damage ஆனது அப்படின்னா it gives signal to the hormones, that is known as the serotonin and histamine and prostaglandins. இந்த மூணு ஹார்மோன்ஸும் என்ன பண்ணோம்னா it act as a phagocytosis of the cells. Phagocytosis means engulf the bacteria or virus. That means entry, unwanted substance ஏதாவது entry ஆனது, unwanted substances nothing but the foreign microorganisms, bacteria, virus அப்படின்னு சொல்லுவோம். அது phagocytosis movement மூலமா destroy பண்றதா இந்த barrierோட மெயினான functions. Next is the acquired immunity. Acquired immunity அப்படின்னா after birth அப்புறமேட்டு நம்ம பாடியில செக்ரெட் ஆகிற இம்யூனிட்டிக்கு பேரு acquired immunity. From birthல இருந்து நம்ம பாடியில செக்ரெட் ஆகிற இம்யூனிட்டிக்கு பேரு innate immunity or natural immunity அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, acquired immunity it is the specific pathogens. இதுல வந்து two components இருக்கு. One is the cell mediated immunity and antibody mediated immunity அப்படின்னு சொல்லுவோம். Cell mediated immunity, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிக்கு இன்னொரு நேம் வந்து என்னன்னா செல் மீடியேட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டிபாடி மீடியேட் இம்யூனிட்டி இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் த ஹியூமரல் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா என்ட்ரி ஆஃப் தி பேத்தஜன் டெஸ்ட்ராய்ட் பை செல்ஸ் வித்தவுட் ப்ரொடியூசிங் ஆன்டிபாடி. நம்ம பாடியில ஏதாவது ஒரு பேத்தஜன்ஸ் என்ட்ரி ஆனது அப்படின்னா ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே செல்ஸ் பர்டிகுலர் செல்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும் அந்த பேத்தஜன்ஸ். ஓகேவா, இட் இஸ் நோன் அஸ் த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, அதாவது செல்லை டிபெண்ட் பண்ணியிருக்கிற இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். Okay, it is otherwise known as the cell mediate immune response அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, what are the cells அப்படின்னா T cells, macrophages and natural killer cells. T cells is nothing but the T lymphocytes அப்படின்னு சொல்லுவோம். Natural macrophages and natural killer cell. T cell also otherwise known as the natural killer cells அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா antibody mediate immunity is otherwise known as the humoral immunity அப்படின்னு சொல்லுவோம். It is the pathogen destroyed. Pathogens உள்ள என்ட்ரி ஆனது அப்படின்னா it is destroyed. எப்படி destroy ஆகும் அப்படின்னா productions of the particular antibody. Pathogens உள்ள என்ட்ரி ஆனவன அந்த pathogens against antibody நம்ம பாடியில டெவலப் ஆனது அப்படின்னா it is known as the humoral immunity or antibody mediate immunity அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா, இதுல வந்து two types இருக்கு. One is the active acquired immunity and passive acquired immunity அப்படின்னு சொல்லுவோம். Active acquired immunity is nothing but the host immune response அப்படின்னு சொல்லுவோம். Next, it contact with the pathogens, effective to productive and memory cells வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். Next, it is the short period, கொஞ்ச நாள் மட்டும் தான் நம்ம பாடியில செக்ரெட் ஆகும் and ஒர்க் ஆகும். Next, passive immunity, passive acquired immunity is nothing but the no active host immune response. Antibodies obtained from outside of the host. Antibody எப்படி நம்ம பாடியில செக்ரெட் ஆகும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற சோர்சஸ், that means outside sources மூலமா தான் நம்ம பாடியில antibodies செக்ரெட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து less effective. கம்பேர் பண்ணும்போது ஆக்டிவை விட பாசிவ் வந்து less effectiveஆ இருக்கும், ஆப்சென்ட்டா இருக்கும். என்ன ஆப்சென்ட் அப்படின்னா மெமரி செல்ஸ். மெமரி செல்ஸ் அப்படின்னா ஆன்டிஜென் ஆன்டிபாடிஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஓகேவா, இட் இஸ் நோன் அஸ் த மெமரி செல்ஸ். அது வந்து ஆப்சென்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் டியூரேஷன் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் இமீடியட்டா பேத்தஜன்ஸ் உள்ள என்ட்ரி ஆன உடனே இமீடியட்டா நம்ம பாடியில செக்ரேட் ஆகிற இம்யூனிட்டி எது அப்படின்னா பாசிவ் அக்வயர்ட் இம்யூனிட்டி தான் நம்ம பாடியில செக்ரேட் ஆகும். லாஸ்ட் ஒன் இஸ் த இம்யூன் ரெஸ்பான்ஸ். இம்யூன் ரெஸ்பான்ஸ் could be classified into two types, primary immune response and secondary immune response. பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பேத்தோஜன்ஸ், அதாவது பேத்தோஜன்ஸ் பிளஸ் இம்யூன் சிஸ்டம் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பாடியில செக்ரேட் ஆனது, அதாவது பேத்தோஜன்ஸ் உள்ள என்ட்ரி ஆனவன இம்யூன் சிஸ்டம் ஒர்க் ஆகுது பத்தி இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். இது வந்து ரொம்ப ஷார்ட் டைமா இருக்கும், ஸ்லோ பீரியட்ல தான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சேம் ஆன்டிஜென் அகேன்ஸ்ட் ஒன்ஸ் நம்ம பாடியில செக்ரேட் ஆகிற ஆன்டிஜென் திருப்பியுமே ஃபார்ம் ஆனது அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் த செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகேவா, இம்யூன் சிஸ்டம் வந்து டூ டைப்ஸ் கிளாஸிஃபை பண்ணலாம், பிரைமரி அண்ட் செகண்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ.